84வது கேள்வி. ஒரு இரகசிய குறியீட்டு முறையில் 125 என்பதை கோ டு ஸ்கூல் எனவும், 146 என்பதை ஸ்டடி இன் ஸ்கூல் எனவும், 135 என்பதை ரன் டு ஸ்கூல் எனவும் மற்றும் 8341 என்பதை டூ ரன் இன் ஸ்கூல் எனவும் குறித்தால் ஸ்டடி என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு எண்ணை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா விடை நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எல்லாத்துலேயுமே இருக்கிறது ஸ்கூல் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஸ்கூலுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல ஒரு நம்பர். ஸ்கூல் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய வார்த்தை, அதே போல் எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய எண் என்னன்னு பார்த்தோம்னா 1. அப்போ ஸ்கூல் அப்படிங்கிறது 1. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கே 5 5 பொருத்தமாக இருக்குது. இந்த 2 வார்த்தையிலையும் வரக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா இங்கே கோ டு ஸ்கூல், இங்கே வந்து ரன் டு ஸ்கூல். அப்போ இங்கே 2 2 அப்படின்னு இருக்கிறதுனால அடுத்து 2 அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய எண் வந்து 5. அடுத்தது இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஒரு பொருத்தமான வார்த்தை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன். இன் அப்படிங்கிறதுக்கு வந்து 4. அடுத்தது இங்கேயும் 3 3. இந்த ரெண்டுலையும் பொதுவாக இருக்கக்கூடியது வந்து ரன். அப்போ ரன் அப்படிங்கிறதுக்கு வந்து 3. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேள்வியில் வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தோன்னா 6 மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த 6 அப்படிங்கிறது தான் ஸ்டடி அப்படிங்கிறதுக்குரிய வார். இந்த ஸ்டடிக்குரிய எண் வந்து 6. முதல் தேர்வு 6 அப்படிங்கிறது தான் இதற்குரிய விடை.